ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி டிவி. நம்ம அக்டோபர் மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் நம்ம ஒரு 3 எபிசோட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அது என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ்நாடுடைய முக்கியமான நியூஸஸ் வந்து பார்த்துருக்கோம். தென் முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ், தென் அவார்ட்ஸ் யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்துருந்தோம். தென் நேஷ்னல் மற்றும் ஸ்டேட் நியூஸஸ் இது எல்லாமே இதுவரை பார்த்துட்டோம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ரொம்பவே முக்கியமான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸ் டாபிக், இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அதில் ஸ்போர்ட்ஸ் டாப்பிக்லேருந்து இப்போது ரீசெண்டாக நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லேருந்தும் அதிகமான கேள்விகள் வந்து கேட்குறாங்க. அதனால் நம்ம இந்த எபிசோடில் என்ன டாபிக், ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறமா நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான டாப்பிக்கில் வந்து போயிடலாம். ஸோ முதல் டாபிக் என்ன அப்படின்னா, சைனா ஒரு முக்கியமான சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சேட்டலைட்டோட பேர் என்ன அப்படின்னா ஜிலிங் ஒன் குவான்ஃபு. ஸோ ஜிலிங் ஒன் குவான்ஃபு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சேட்டலைட்டை சைனா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயான், ஸோ சைனாவில் தைவான் அப்படிங்கிற இடத்துல இருந்து, ஸோ சைனாவில் தைவான்லேருந்து இந்த இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எந்த ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லாங் மார்ச் 2D. ஸோ சைனாவுடைய ஒரு மிக முக்கியமான ராக்கெட்டான லாங் மார்ச் 2D அப்படிங்கிற இந்த ராக்கெட்டை தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சேட்டலைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். இது வந்து என்னென்னா ஒரு ஒரு புவியை ஆராயறதுக்காக உள்ள ஒரு செயற்கைக்கோள் தான் என்னென்னா இந்த செயற்கைக்கோள். இது என்னென்னா ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். இந்த சைனாவுடைய ஜிலின் ஒன் குவான்ஃபு அப்படிங்கிறது என்ன, இது ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். ஸோ இது யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான புவியியல் சம்மந்தமான விஷயங்கள், ஸோ டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, எப்படி வந்து வாட்டர் ரிசோர்ஸ் எப்படி இருக்குது, என்ன டிசாஸ்டர், இந்த மாதிரியான விஷயங்களை ஆராயறதுக்காக ஒரு புவி ஆராய்ச்சி செயற்கைக்குள் ஒரு எர்த் அப்சர்வேட்டரி சேட்டலைட் தான் என்ன அப்படின்னா சைனாவுடைய இந்த ஜிலிங் ஒன் குவாங்ஃபு. ஸோ ஜிலிங் ஒன் குவாங்ஃபு அப்படிங்கிற இந்த சேட்டலைட் இதை யூஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து லாங் மார்ச் 2D, ஸோ லாங் மார்ச் 2D அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ராக்கெட்டை யூஸ் பண்ணி இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேட்டலைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனாவுடைய எர்த் அப்சர்வேஷன், ஸோ முக்கியமான எர்த் அப்சர்வேஷன் இதில் எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் இருக்குது. இது வந்து அவங்களோட இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய அப்ளிகேஷன் வந்து இந்த குவான்ஃபு அப்படிங்கிற சேட்டலைட் வந்துருக்கு. இது யார் லான்ச் பண்ணியிருக்கா? சைனா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சேட்டலைட் பற்றி கேட்கும்போது என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரு சேட்டலைட்டை கொடுத்துட்டு ஒரு சேட்டலைட்டோட பேரை கொடுத்துட்டு இந்த செயற்கைக்கோள் வந்து எந்த அமைப்பு லான்ச் பண்ணாங்க, இல்லை எந்த நாடு வந்து லான்ச் பண்ணாங்க, இந்தியாவா இல்லை அமெரிக்காவா இல்லை யூகேவா, இந்த மாதிரி எந்த நாடு இந்த செயற்கைக்கோளை வந்து லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு செயற்கைக்கோளை கொடுத்துட்டு இந்த செயற்கைக்கோளுடைய அப்ஜெக்டிவ் என்ன, இந்த செயற்கைக்கோளுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அதே இது இந்தியாவுடைய செயற்கைக்கோள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இந்த செயற்கைக்கோள் வந்து எந்த தேதியில் லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கூட இதுக்கு முன்னாடி நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நிறைய கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு வெளிநாடு அனுப்பின சேட்டலைட், ஒரு ஃபாரின் கண்ட்ரியோடைய சேட்டலைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் பேசிக்கான விஷயங்கள் மட்டும், அது என்ன சேட்டலைட், அந்த சேட்டலைட்டோட பேர் என்ன, அது எதை யூஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க, அந்த சேட்டலைட் எதுக்காக உள்ளது, அவ்வளோதான், சிம்பிளாக வந்து முடிச்சுக்கலாம். ஆனால் இந்தியாவுடைய சேட்டலைட் ஐஎஸ்ஆர் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் எக்கச்சக்கமான விஷயங்கள், அதோடைய பேக்ரவுண்டு எல்லாமே, அந்த சேட்டலைட்டோட வெயிட் எவ்வளோ, அந்த சேட்டலைட் எந்த தேதியில் லான்ச் பண்ணியிருக்காங்க, எங்கேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, என்ன ராக்கெட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி A to Z டீட்டெயிலும் வந்து படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் ஒரு ஃபாரின் சேட்டலைட்னா அதோடைய பேசிக்கான டீட்டெயில், இதே இந்தியா சேட்டலைட் அப்படின்னா அதோடைய A to Z டீட்டெயில் வந்து படிச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த இந்தியா சம்மந்தமான சேட்டலைட் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாமே வந்து எக்ஸாக்டாக நமக்கு தேவையான எல்லா தகவலும் எங்கே கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஐஎஸ்ஆரோடைய வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னாலே அதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ 2024 ஐஎஸ்ஆரோ ஜனவரியில் என்ன இது லான்ச் பண்ணியிருக்காங்க, பிப்ரவரி இந்த மாதிரி என்னென்ன இது லான்ச் பண்ணியிருக்கோம்ல எல்லா இதுக்குமான எக்ஸாக்ட் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப சூப்பராக இன்ஃபோகிராஃபிக்கில் டயக்ராம் போட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு இது படிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஐஎஸ்ஆரோட வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னாலே ஐஎஸ்ஆரோடைய ரீசெண்டாக உள்ள மிஷன்ஸ் எல்லாமே வந்து இது பண்ணிடலாம். ஸோ இப்போ டிசம்பர் 9 பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்ஆர் வந்து GSAT-20, ஸோ டிசம்பர் 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா GSAT-20 அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதை யார் வந்து நமக்கு லான்ச் பண்ணி கொடுக்குறா அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ். ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. எலான் மஸ்க் அவருடைய நிறுவனம் தான் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம். ஸோ இந்த ஸ்பேஸ் எக்ஸ் தான் இந்தியாவுடைய GSAT-20 அப்படிங்கிற செயற்கைக்கோளை லான்ச் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து நம்ம டிசம்பர் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கையில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து சென்சோ அப்படிங்கிற இந்த சேட்டலைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து சைனாவுடைய சேட்டலைட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த சேட்டலைட்டும் வந்து சைனாவோட சேட்டலைட் தான். ஸோ இது வந்து சைனா லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது லான்ச் பண்ணால் 10வது நிமிஷமே இந்த சேட்டலைட், இந்த சென்சோ அப்படிங்கிற இந்த சேட்டலைட் லான்ச் பண்ணால் 10வது நிமிஷமே இது எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துருச்சு. இந்த சென்சோ அப்படிங்கிற இந்த சேட்டலைட்டையும் எது யூஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைனாவுடைய Mark 3, ஸோ லாங் மார்க் 2D
லாங் மார்க் 2D அப்படிங்கிற இந்த செயற்கைக்கோள் வச்சு தான் வந்து இந்த ராக்கெட்டை வச்சு தான் லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போது இது என்னென்ன இந்த குவாங்ஃபு 1 அப்படிங்கிறதும் சைனாவுடைய சேட்டலைட் தான். அதே மாதிரி இந்த சென்சோ அப்படிங்கிறதும் சைனாவுடைய சேட்டலைட் தான். இவங்க இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா எர்த் அப்சர்வேஷன் பர்பஸ்க்காக தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான சேட்டலைட்டு ஸோ SpaceX Crew 9. ஸோ SpaceX Crew 9 அப்படிங்கிற இந்த ஒரு சேட்டலைட் SpaceX Crew 9 அப்படிங்கிற இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ISS அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ சர்வதேச விண்வெளி நிலையம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த விண்வெளி சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனுப்பப்படுற ஒரு முக்கியமான சேட்டலைட் தான் என்ன அப்படின்னா இந்த Crew 9 அப்படிங்கிறது. ஸோ இந்த Crew 9 அப்படிங்கிற இந்த சேட்டலைட்டை யார் லான்ச் பண்ணுறா? இலான் மஸ்கோடைய ஒரு முக்கியமான ஸ்பேஸ் நிறுவனம் SpaceX அப்படிங்கிற நிறுவனம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. எந்த நிறுவனம்? SpaceX அப்படிங்கிற இந்த நிறுவனம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த Crew 9 அப்படிங்கிற இந்த மிஷனோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியா உலகத்திலிருந்து பூமியிலிருந்து விண்வெளி வீரர்களை இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய விண்வெளியில் சுற்றிட்டு இருக்க ஒரு ஆராய்ச்சி நிலையம். விண்வெளி பற்றின ஆராய்ச்சி இது பண்ணுறதுக்காக உலகத்தில் உள்ள முக்கியமான நாடுகள் எல்லா நாடுகளுமே சேர்ந்து எல்லா நாடுகளும் இல்லை அமெரிக்கா ரஷ்யா இந்த மாதிரி உலகத்தில் உள்ள முக்கியமான நாடுகள் எல்லாமே சேர்ந்து உருவாக்குன ஒரு அமைப்புக்கு பேர் தான் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது. அது வந்து ஒரு லேப் மாதிரி இருக்கும். இதுக்காக அப்படின்னா ஸோ இப்போ நம்ம பூமி மாதிரி வந்து விண்வெளியோட தட்பவெப்பங்கள் அந்த நிலையெல்லாம் இருக்காது. ஸோ அதனால் அவங்க பூமியில் இருக்க மாதிரியே வந்து உட்காந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சி நிலையம் தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு விண்வெளி வீரர்களை கொண்டு போகிறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த Crew 9 அப்படிங்கிற இந்த திட்டம். யார் பண்ணுறா? இது வந்து SpaceX நிறுவனம், எலான் மஸ்கோடைய SpaceX நிறுவனம் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 5 மாதம் வந்து இந்த Crew 9 எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நடக்க போகுது. ஸோ இதில் ஒரு 200 வகையான எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணுறாங்க. இந்த இதில் ஒரு 200 வகையான எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணுறாங்க. எது ரிலேட்டட் அப்படின்னா இப்போது இங்கே விண்வெளிக்கு உலக பூமியிலேருந்து வீரர்கள் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கண்டிஷனும் செட் ஆகாது. ஏன் அப்படின்னா அங்கே போனாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து மாறுபடும். அங்கே போனாங்க அப்படின்னா ரத்தம் வந்து பிளட்டோட ப்ரெஷர் வந்து ஃப்ளோ வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். இந்த மாதிரி நம்மளுடைய உடலில் நிறைய விஷயங்கள் எலும்பு வந்து அரிக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்படும். ஸோ அதெல்லாம் எதுக்காக ஏற்படுது, என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 200 எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த Crew 9 மூலிமா பண்ண வந்து போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ் சந்திராயன் 3. ஸோ நம்மளுடைய சந்திராயன் 3 இருக்கு இல்லையா? சந்திராயன் 3 வந்து வெற்றிகரமாக ஆகஸ்ட் 23 2023 ஆகஸ்ட் 23 சந்திராயன் வந்து நிலவில் போயிட்டு லேண்ட் ஆச்சு. இல்லை சந்திராயன் 3 அப்படிங்கிறது நம்ம நிலவுக்காக அனுப்பப்பட்ட ஒரு சேட்டலைட் தான். ஸோ அது வெற்றிகரமாக எப்போ நிலவில் போய் லேண்ட் ஆச்சு அப்படின்னா ஆகஸ்ட் 23 2023 ஆகஸ்ட் 23 என்னாச்சு நிலவில் போயிட்டு வந்து லேண்ட் ஆச்சு இல்லையா? ஸோ இப்போது சந்திராயனோட அந்த ரோவர் வந்து இன்னும் சந்திராயன்லேயே தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ அது இப்போ எங்கே ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம மூணுடைய ஒரு முக்கியமான கிராட்டர் ஒரு முக்கியமான கிராட்டர் ஒரு 160 கிலோமீட்டர் அகலமும் ஒரு 44 கிலோமீட்டர் ஆழமும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிராட்டர் ஒரு முக்கியமான பள்ளத்தாக்க போய் ரீச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ முக்கியமான பள்ளத்தாக்க போய் ரீச் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலவில் ஃபார்ம் ஆன ஒரு முதல் ஏரியா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்பப்படுற இந்த இடத்துக்கு வந்து போயிருக்கு. ஸோ அதனால் நமக்கு நிலவில் இருந்து இன்னும் நிறைய டீட்டெயில் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சந்திராயன் 3 பொறுத்தவரை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சந்திராயன் 3 அப்படிங்கிறது நம்மளுடைய ISRO நிலவுக்கு அனுப்புனா ஒரு முக்கியமான சேட்டலைட் சந்திராயன் 3 அப்படிங்கிற இந்த சேட்டலைட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி சந்திராயன் 1 அனுப்பிச்சாங்க. அது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. சந்திராயன் 2 வந்து சக்ஸஸ் ஆகலை. சந்திராயன் 2 வந்து ஃபெயிலியர். ஏன்னா அந்த சந்திராயன் 3ல ஒரு ரோவர் அப்படிங்கிற ஒன்று அனுப்புனாங்க. ரோவர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ரோபோட்டிக் கார் மாதிரி இருக்கும். அந்த மூணுடைய ஸ்பேஸ் நிலவுடைய அந்த சர்ஃபேஸில் போயிட்டு கார் மாதிரி போய் இது பண்ணி ஏன்னா அங்கே உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கான ஒரு விஷயம் தான் அந்த ரோவர் அப்படிங்கிறது. ஸோ சந்திராயன் 2 பொறுத்தவரை இந்த ரோவர் வந்து ப்ராப்பராக நிலவில் போயிட்டு லேண்ட் ஆகலை. நிலவில் போயிட்டு லேண்ட் ஆகும்போது அந்த ரோவர் வந்து குப்புற கவுந்துருச்சு. ஸோ அதனால் சந்திராயன் 2 வந்து முழுக்க நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் சந்திராயன் 3 வந்து அனுப்பிச்சாங்க. இந்த சந்திராயன் 3 வந்து வெற்றிகரமாக ஆகஸ்ட் 23 வந்து சந்திராயனுடைய அந்த ரோவர் என்ன பண்ணுச்சு நிலவில் போய் ப்ராப்பராக தரையிறங்கி இப்போது நிலவில் சந்திராயன் 3 ரோவர் வந்து சுற்றிட்டு இருக்கு. இப்போது இந்த இதை பொறுத்தவரை அந்த சந்திராயனோட ரோவர் போய் இறங்குச்சு இல்லையா? அதை பொறுத்தவரை நமக்கு 2 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா அந்த சந்திராயன் 3 ரோவர் வந்து நிலவில் எந்த இடத்துல இறங்குச்சோ சந்திராயன் 3 ரோவர் நிலவில் எந்த இடத்துல இறங்குச்சோ ஸோ அந்த இடத்த என்னப்பா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா சிவசக்தி பாயிண்ட்.
ஸோ எந்த இடத்துல போயிட்டு அந்த சந்திராயனுடைய ரோவர் வந்து சந்திராயன் 3 ரோவர் வந்து இறங்குச்சோ ஸோ அந்த இடத்த என்னவா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா சிவசக்தி புள்ளி, சிவசக்தி பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த தினம் ஸோ ஆகஸ்ட் 23 அக்டோபர் 2023 தான் போய் இறங்குச்சு. ஸோ ஆகஸ்ட் 23 2023 தான் போய் இறங்குச்சு. ஸோ இந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதியை நம்ம இந்தியாவில் இப்போ என்ன கொண்டாடிட்டு இருக்காங்க 2024 என்னவா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னா நேஷ்னல் ஸ்பேஸ் டேஸ், இந்தியாவுடைய தேசிய விண்வெளி தினம், நேஷ்னல் ஸ்பேஸ் டேவாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி நிலவுடைய சவுத் போல், நிலவுடைய தென் துருவத்தில் இதுவரை எந்த நாடுகளுமே அவங்களுடைய சேட்டலைட்டை இறக்குனது கிடையாது. ஸோ முதல்ல இந்தியா தான் என்ன பண்ணியிருக்காங்க, நிலவுடைய தென் துருவத்தில் சேட்டலைட்டை இறக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா எர்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெம்பரரியாக ஒரு ஆஸ்ட்ராய்ட், ஸோ டெம்பரரியாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஸ்ட்ராய்டை எர்த்துக்குள்ளே வந்து வரப்போகுது, எர்த்து வந்து பிடிச்சி வச்சுக்க போது. அந்த ஆஸ்ட்ராய்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆஸ்ட்ராய்ட் 204 PT5. என்னது ஆஸ்ட்ராய்ட் 204 PT5 அப்படிங்கிற இந்த ஆஸ்ட்ராய்டை வந்து பூமி பிடிச்சி வச்சுக்க போகுது. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை மினி மூன். ஸோ இது வந்து ஏன்னா இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்கிறதுனால இது வந்து மினி மூன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எர்த்துக்குள்ளே செப்டம்பர் 29 நவம்பர் 25 வரை 2024 செப்டம்பர் 23 நவம்பர் 25 வரை இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து நிலவுக்குள்ளே வந்து இருக்க போகுது. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை வந்து மினி மூன், இது வந்து என்ன சொல்கிறாங்க மினி மூன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது ஞாபகம் வச்சுங்க, ஆஸ்ட்ராய்ட் 2024 PT5, ஆஸ்ட்ராய்ட் 2024 PT5. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா கூகுள் ஒரு முக்கியமான விஷயம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா AI ட்ரிவன் சொல்யூஷன் ஃபோக்கஸ்ட் ஆன் ஹெல்த், பேமெண்ட் அண்ட் சஸ்டெயினபிலிட்டி. ஓகேங்களா. ஸோ கூகுள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த ஹெல்த் சம்மந்தமான விஷயங்களுக்கு, அதேமாதிரி நம்ம வந்து இந்த பண பரிவர்த்தனை பண்ணுறதுல பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சஸ்டைனபிலிட்டி, இந்த என்விரான்மெண்ட் வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு புதிய AI டூலை வந்து யார் லான்ச் பண்ண போகிறா அப்படின்னா கூகுள் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போது வந்து இந்த ஜெமினி அப்படிங்கிற ஒரு AI டூல், ஸோ கூகுளுடைய எப்படி ChatGPT இருக்கோ ChatGPT மாதிரி ஜெமினியோடைய ஒரு ஜென்ரேட்டிவ் AI டூல் தான் யார் அப்படின்னா இந்த கூகுளுடைய ஜென்ரேட்டிவ் AI டூல் தான் யார், ஜெமினி அப்படிங்கிற இந்த டூலு. ஸோ இந்த டூல் வந்து இப்போது ஹிந்தி லாங்குவேஜும் சப்போர்ட் பண்ணணும். இந்த ஜெமினி அப்படிங்கிற டூல் வந்து ஸ்டார்டிங்கில் வெறும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போது இந்த ஜெமினி அப்படிங்கிற AI டூல் பார்த்தீங்க அப்படின்னா எந்த லாங்குவேஜையும் சப்போர்ட் பண்ண போகுது. இது வந்து இனிமேல் வந்து இங்கிலீஷையும் ஹிந்தியையும் வந்து சப்போர்ட் வந்து பண்ண போகுது. என்ன டூல், ஜெமினி. ஸோ இது வந்து கூகுளுடைய ஒரு முக்கியமான இதான ஜெமினி அப்படிங்கிற டூல். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து ஹிந்தியும் இது பண்ண போகுது. ஸோ அது மூலிமா இந்தியாவுக்கு தேவையான இந்த மாதிரியான விஷயங்கள், ஹெல்த் கேர் பற்றி, அதுக்கப்புறமா வந்து பேமெண்ட்டு, சஸ்டைனபிள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே யார் பண்ண போகிறா, இந்த ஜெமினி AI வந்து பண்ண போகுது. ஓகேவா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த AI பொறுத்தவரை மொத்தம் 3 இருக்குது. ஒன்று வந்து ChatGPT. ஸோ ChatGPT அப்படிங்கிற ஒரு AI இருக்குது. ஸோ இந்த ChatGPT அப்படிங்கிற AI, அதுக்கப்புறமா ஜெமினி அப்படிங்கிற ஒரு AI, அடுத்து கோபைலட், மொத்தம் 3. ஏன்னா ஒன்று ஜெமினி, அதுக்கப்புறம் ChatGPT, அதுக்கப்புறம் கோபைலட் அப்படிங்கிற இந்த 3 வேர்ல்டுலேயே வந்து மொத்தம் இந்த டாப் 3 ஜென்ரேட்டிவ் AI அப்படின்னா இந்த 3 தான். ChatGPT, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெமினி, அதுக்கப்புறமா 3வது வந்து கோபைலட். ஸோ இதில் ஜெமினி அப்படிங்கிற இந்த AI வந்து யார் உருவாக்குனதுன்னா கூகுளுடைய அஃபிஷியல் AI. ஸோ கூகுளுடைய அஃபிஷியல் AI தான் என்ன, இந்த ஜெமினி அப்படிங்கிற இந்த AI. ஸோ அடுத்து இந்த கோபைலட் அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்டோடைய AI. ஸோ கோபைலட் அப்படிங்கிறது யாரோடைய AI? ஸோ கோபைலட் அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்டோடைய AI. ஓகேவா. ஸோ அடுத்து ChatGPT அப்படிங்கிறது இன்னொரு தனியார் அமைப்பு. ஸோ ChatGPT அப்படிங்கிறது வேற ஒரு பாடி இருக்காங்க. ஸோ அவங்களுடைய AI தான் என்ன அப்படின்னா இந்த ChatGPT அப்படிங்கிற AI. ஓகேவா. ஸோ மொத்தம் இந்த வேர்ல்டில் இப்போ டாமினேட்டாக இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலில் இந்த 3 ரொம்ப முக்கியம். ChatGPT, அதுக்கடுத்து ஜெமினி, அடுத்து கோபைலட். இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியமான AI டூல்ஸ். ஓகேவா. அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான நாசா வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பா கிளிப்பர். ஸோ நாசா வந்து யூரோப்பா கிளிப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. யூரோப்பா கிளிப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மிஷன் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எந்த பிளானட்டுக்கு, எந்த கோளுக்கு வந்து இந்த யூரோப்பா கிளிப்பர் அப்படிங்கிற இது வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஜூபிட்டருக்கு. ஓகேங்களா. ஸோ ஜூபிட்டர் அப்படிங்கிற பிளானட் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஜூபிட்டர் அப்படிங்கிற இந்த கோளுக்கு நாசா அனுப்பக்கூடிய ஒரு செயற்கைக்கோளோட பேர் தான் என்ன, யூரோப்பா கிளிப்பர். எனது யூரோப்பா கிளிப்பர் அப்படிங்கிற இந்த செயற்கைக்கோள். ஓகேவா. ஸோ இந்த யூரோப்பா அப்படிங்கிற கிளிப்பர் அப்படிங்கிற இந்த செயற்கைக்கோள் வந்து ஜூபிட்டரில் இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா ஜூபிட்டருடைய ஒரு முக்கியமான நிலவு, ஜூபிட்டருடைய ஒரு முக்கியமான ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட். இப்போ நம்ம எர்த்துன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா எர்த்துக்கு ஒரே ஒரு ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் தான் இருக்குது. எர்த்தோடைய ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் எது, நேச்சுரல் சேட்டலைட். எர்த்தோடைய நேச்சுரல் சேட்டலைட் எது, மூன். ஸோ நிலவு இருக்கு இல்லையா, நிலவு தான் வந்து எர்த்தோடைய செயற்கைக்கோள். ஓகேங்களா. நேச்சுரல் சேட்டலைட் எது, மூன். ஆனால் ஜூபிட்டரை பொறுத்தவரை ஜூபிட்டரில் மொத்தம் 64
மூன் வந்து இருக்குது. ஸோ 64 நேச்சுரல் சேட்டலைட் வந்து இருக்குது. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நேச்சுரல் சேட்டலைட் தான் என்ன அப்படின்னா இந்த யூரோப்பா. ஓகேங்களா? ஸோ யூரோப்பா அப்படிங்கிற சேட்டலைட்டு. ஸோ அப்போது இந்த யூரோப்பா கிளிப்பர் அப்படிங்கிற இந்த சேட்டலைட்டோட நோக்கம் என்ன அப்படின்னா ஜூபிட்டருடைய மூன் ஆன யூரோப்பாவை போயிட்டு அனலைஸ் பண்ணுறது. ஸோ அதில் அதோடைய ராக் எப்படி இருக்குது, அதோடைய வளிமண்டலம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி அந்த யூரோப்பா கிளிப்பர் அப்படிங்கிற இந்த மூணை போய் அனலைஸ் பண்ணுறதுக்காக நாசா அனுப்புகிற மிஷனுக்கு பேர் தானே யூரோப்பா கிளிப்பர் அப்படிங்கிற இந்த மிஷன். ஸோ இந்த பேர் யூரோப்பா அப்படிங்கிறத வச்சு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இது வந்து ஐரோப்பிய யூனியன் அனுப்பின சேட்டலைட் அப்படிங்கிற மாதிரி வந்து குழப்பிக்கக்கூடாது. யூரோப்பா கிளிப்பர் அப்படிங்கிறது ஜூபிட்டரில் இருக்கக்கூடிய மூணான யூரோப்பாவை அனலைஸ் பண்ணுறதுக்காக யார் அனுப்புனது, நாசா அனுப்பின சேட்டலைட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5.2 பில்லியன், இது வந்து 5.2 பில்லியனுக்கு வந்து இந்த சேட்டலைட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இது ரொம்ப முக்கியமான நியூஸ். ஸோ ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈரான் வந்து ஒரு முக்கியமான பாம். ஸோ ஈரான் வந்து ஒரு முக்கியமான பாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதோட பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷஹீத் 136B. ஸோ ஷஹீத் 136B கமிகாசி ட்ரோன். ஸோ இந்த ட்ரோன் அப்படிங்கிறது ஆள் இல்லா விமானம். ஸோ இந்த குண்டு போடக்கூடிய ஒரு முக்கியமான ஆள் இல்லா விமானத்தை யார் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா ஈரான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆள் இல்லா விமானத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான ஏவுகணை. ஸோ ஒரு முக்கியமான ஏவுகணை. அந்த ஏவுகணையோட பேர் என்ன அப்படின்னா ஷஹீத் 136B. ஷஹீத் 136B அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஏவுகணை. அதுக்கப்புறமா அந்த குண்டு போடக்கூடிய ட்ரோன் ஆள் இல்லா விமானம், அதோட பேர் வந்து கமிகாசி ட்ரோன் அப்படிங்கிற இந்த 2 விஷயத்தையும் இப்போ ரீசெண்டாக யார் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா ஈரான் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஈரான் வந்து ரீசெண்டாக இந்த 2 விஷயங்களையும் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன அப்படின்னா ஷஹீத் 136B அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறமா வந்து புதுசாக இன்னொரு பேலஸ்டிக் மிஷனோட பேர் என்ன அப்படின்னா ஜிஹாத் அப்படிங்கிற பேலஸ்டிக் மிஷன். ஸோ இந்த பேலஸ்டிக் மிஷன் அப்படிங்கிற இது வந்து எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நியூக்ளியர் பாம்லாம் போடுறாங்களே, நியூக்ளியர் பாம். ஸோ இந்த நியூக்ளியர் பாம் போடுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ராக்கெட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த பேலஸ்டிக் மிசைல் ஜிஹாத் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே யார் வந்து இது பண்ணியிருக்கா, இது எல்லாத்தையுமே வந்து ஈரான். ஸோ ஈரானுடைய ராணுவம் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. 2 விஷயம். ஒன்று என்ன அப்படின்னா இந்த கமிகாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரோனு, அதுக்கப்புறமா நியூக்ளியர் பாம். ஸோ நியூக்ளியர் பாம் அணுகுண்டு போடக்கூடிய ஒரு முக்கியமான ராக்கெட். அதோட பேர் என்ன, ஜிஹாத் அப்படிங்கிற இந்த பேலஸ்டிக் மிசைல் வந்து யார் டெஸ்ட் பண்ணியிருக்கா, ஈரான் அரசாங்கம் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவரை நம்ம வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியுடைய முக்கியமான நியூஸஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக அக்டோபர் மாதத்தில் நடந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டாபிக். ஸோ அடுத்து நம்ம மூவ் ஆக போகிறது என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த அக்டோபர் மாதம் என்னென்ன முக்கியமான ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்போர்ட்ஸ் டாபிக் வந்து மூவ் ஆகலாம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா 2024 பெண்களுக்கான உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நடந்துச்சு. ஸோ 2 கிரிக்கெட் போட்டியும் வந்து 2024 நடந்துச்சு. T20 மென்ஸ் வேர்ல்டு கப்பும் 2024 ஜூன் மாதம் வந்து நடந்துச்சு. அதே மாதிரி 2024 உமன்ஸ் T20 உலகக்கோப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த போட்டி வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஸோ முதல்ல அந்த போட்டி வந்து பங்களாதேஷில் நடைபெற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ முதல்ல இந்த போட்டி வந்து பங்களாதேஷில் நடக்கிறதுக்காக தான் வந்து ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பங்களாதேஷில் சூழ்நிலை சரியில்லை. ஏன்னா பங்களாதேஷில் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் கிரைசிஸ் வந்து போயிட்டுருக்கு. பங்களாதேஷோட பிஎம்ஏ ரிசைன் பண்ணிட்டு தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து வந்துட்டாங்க. இதனால் பங்களாதேஷில் இந்த போட்டி வந்து நடத்தலை. இந்த போட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை வந்து துபாய்க்கு மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ பங்களாதேஷில் நடக்க வேண்டிய இந்த போட்டியை பங்களாதேஷில் நடத்தாமல் துபாய்க்கு வந்து மூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ துபாயில் தான் வந்து அக்டோபர் மாதம் இந்த போட்டிகள் வந்து நடந்துச்சு. ஸோ இதில் யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா நியூசிலாந்து அணி. ஸோ ஃபைனல் போட்டி வந்து நியூசிலாந்துக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா. எப்படி வந்து T20 ஆண்கள் போட்டியில் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஃபைனல் வந்திருந்தாங்க, அதே மாதிரி இந்த போட்டியிலையும் வந்து ஃபைனலுக்கு யார் வந்திருக்கா, சவுத் ஆஃப்ரிக்கா வந்து வந்திருக்காங்க. ஆனால் நியூசிலாந்து கிட்டத்தட்ட ஒரு 32 ரன் வித்தியாசத்தில், எவ்வளோ 32 ரன்கள் வித்தியாசத்தில் யார் வந்து வெற்றி பெறா, நியூசிலாந்து வந்து வெற்றி பெறாங்க. ஓகேவா? ஸோ நியூசிலாந்து வந்து வெற்றி பெறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நியூசிலாந்து வாங்கக்கூடிய முதல் கப்பு. ஸோ T20 பெண்கள் உலகக்கோப்பை போட்டியில் நியூசிலாந்து வாங்கக்கூடிய முதல் கப்பு வந்து இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து யார் வாங்கியிருக்கா அப்படின்னா அமிலியா கெர். ஸோ அமிலியா கேர் அப்படிங்கிறவங்களுக்கு தான் வந்து பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படிங்கிற இந்த மேன் ஆஃப் த சீரிஸ்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து யார் கொடுத்துருக்காங்க, அமிலியா கேர் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டும் வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு இது ரெண்டுமே யார் கொடுத்துருக்காங்கன்னா அமிலியா கேர். ஸோ அமிலியா கேர் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பிளேயர் ஆஃப் த மேட்சும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டோர்னமெண்ட். ஸோ அதனால் இதை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யார் வந்து வின் பண்ணியிருக்கா, நியூசிலாந்து அணி வின் பண்ணியிருக்காங்க. எங்கே நடந்திருக்கு, இது வந்து துபாயில் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து ஐசிசி இந்த உலகக்கோப்பை போட்டி நடந்துச்சு இல்லையா. ஸோ இதுக்காக நம்முடைய ஐசிசி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஏஐ பேஸ்டு சோஷியல் மீடியா மாட்ரேஷன் டூல்
ஓகேங்களா. ஸோ ஒரு முக்கியமான சோஷியல் மீடியாவில் இந்த உலகக்கோப்பை போட்டி பற்றி இந்த மாதிரி நிறைய சர்ச்சைகள் நிறைய விஷயங்கள்லாம் போகும்ல, அது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, அது எல்லாத்தையுமே வந்து மாடரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஏஐ டூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன பண்ணுறாங்க, ஒரு ஏஐ டூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் முக்கியமான கருத்துக்கள் எல்லாத்தையும் பகிரக்கூடிய ஒரு முக்கியமான டூல் தான் என்ன அப்படின்னா இந்த டூலு. ஸோ யார் லான்ச் பண்ணியிருக்கா, ஐசிசி வந்து லான்ச் பண்ணாங்க. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க தான் வந்து இந்த டூல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யார் கூட பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோ பபுள். ஸோ கோ பபுள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி நிறுவனம் இருக்குது. என்ன நிறுவனம், கோ பபுள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெக்னாலஜி நிறுவனத்தை கூட சேர்ந்து இந்த ஏஐ பேஸ்ட் சோஷியல் மீடியா மாடரேட்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, டு ஷீல்டு பிளேயர் ஃப்ரம் த டாக்ஸிக் கண்டென்ட் அண்டு ப்ரொமோட் மென்டல் வெல்பீயிங். ஸோ இது வந்து பிளேயருக்காக, இது வந்து எதுக்காக, சோஷியல் மீடியா பிளேயருக்காக அவ்வளோ ஒரு விஷயம். ஸோ இதில் இப்போ சப்போஸ் ஒரு பிளேயர் இருக்காங்க, அவங்க பிளேயர் வந்து இந்த டூல் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா, அவங்க சம்மந்தமாக அவங்கள பற்றி நெகட்டிவாவோ இல்லை அவங்கள வந்து தரக்குறைவாக பேசக்கூடிய ஏதோ ஒரு கமெண்ட் வந்து சோஷியல் மீடியாவில் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கமெண்ட்டை அந்த பிளேயருக்கு வந்து காட்டாது. ஓகேங்களா. ஏன்னா ஒன்ஸ் இந்த மாதிரியான சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணாலோ இல்லை வந்து அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணாலும் பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆவாங்க இல்லையா. ஸோ சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆனால் அவங்களால போட்டி வந்து ஒழுங்காக விளையாட முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு ஆப் ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம், ஏஐ பிளாட்ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. யார் கூட சேர்ந்து, பபுள். ஸோ ஓகே, கோ பபுள் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜிக்கல் கம்பெனி கூட சேர்ந்து யார், நம்மளுடைய ஐசிசி வந்து இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து ஆஸ்தானாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான போட்டி வந்து நடந்துச்சு. இது வந்து டேபிள் டென்னிஸ் போட்டி. ஆஸ்தானா வந்து கசகஸ்தானுடைய தலைநகரம். ஸோ கசகஸ்தானுடைய தலைநகரம் ஆஸ்தானால முக்கியமான டேபிள் டென்னிஸ் போட்டி வந்து நடைபெற்றுச்சு. ஓகேங்களா. ஸோ டேபிள் டென்னிஸ் போட்டி வந்து நடைபெற்றுச்சு. ஸோ இந்த டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவிற்கு 3 பதக்கங்கள் கிடைச்சிருக்கு. இந்தியாவுக்கு மொத்தம் 3 வெண்கல பதக்கம். இந்தியாவுக்கு மொத்தம் 3 வெண்கல பதக்கம் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வெண்கல பதக்கத்தை பொறுத்தவரை பெண்கள் பிரிவில் பெண்களுடைய இரட்டையர் அணி மற்றும் ஆண்கள் அணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ பெண்களுடைய இரட்டையர் அணி மற்றும் ஆண்கள் அணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி பெற்று இந்தியாவிற்கு மொத்தம் 3 பதக்கங்கள் வந்து கிடைச்சிருக்கு. எந்த போட்டியில் அப்படின்னா டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில். ஸோ எங்கே நடந்துச்சு, இது வந்து ஆஸ்தானா, கசகஸ்தானில் ஆஸ்தானாவில் நடந்த டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவிற்கு மொத்தம் 3 பதக்கங்கள், 3மே வெண்கல பதக்கங்கள் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே. அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ். ஸோ டென்னிஸ் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான், ஸோ டென்னிஸ் உடைய ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் அழைக்கப்படும் ரஃபேல் நடால். ஸோ ரஃபேல் நடால் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஓய்வை அறிவிச்சிருக்காரு. ஸோ ஒலிம்பிக் போட்டி, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஓப்பன் 2022 நடந்த முக்கியமான நிறையா போட்டிகளில் விளையாண்ட ரஃபேல் நடால் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபைனலாக அவருடைய ஓய்வை அறிவிச்சிட்டாங்க. ஸோ ரஃபேல் நடால் பொறுத்தவரை இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய அந்த டென்னிஸ் கேரியரில் கிட்டத்தட்ட 22 கிராண்ட் ஸ்லாம் டைட்டில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இதுவரை இவர் வந்து 22 கிராண்ட் ஸ்லாம் டைட்டில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ அது இல்லாமல் கேரியர் கோல்டு ஸ்லாம்ஸ், ரொம்ப அரிய ஒரு விருதான கேரியர் கோல்டு ஸ்லாம் அப்படிங்கிற இந்த ஒரு விருதை வந்து வெற்றி பெற்றிருக்கார். யார் அப்படின்னா ரஃபேல் நடால். ஸோ ரஃபேல் நடால் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஓய்வு வந்து அறிவிச்சிட்டாரு. அதே மாதிரி இந்தியாவுடைய ஒரு முக்கியமான டென்னிஸ் பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹன் போப்பண்ணா. ஸோ அவரும் வந்து என்ன பண்ணுறாரு, அவரும் வந்து அவருடைய ஓய்வு வந்து அறிவிச்சிட்டார். ஸோ முக்கியமான டென்னிஸ் பிளேயர் எல்லாமே வந்து ஓய்வு அறிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் யார், ரஃபேல் நடால் அறிவிச்சிருக்காரு. அவர் எத்தனை 22 கிராண்ட் ஸ்லாம் பட்டம், 22 கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஓகேவா. ஸோ அடுத்து இந்தியாவுடைய அண்டர் 17, ஸோ இந்தியாவுடைய 18 வயதுக்கு கீழ்பட்டவர்களுடைய ஆண்கள் கால்பந்து டீம் இருக்குல்ல, ஃபுட்பால் டீம், அண்டர் 17 ஃபுட்பால் டீம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷை 2-0, ஸோ பங்களாதேஷை 2-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஜெயிச்சு எஸ்ஏஎஃப்எஃப் சாம்பியன்ஷிப் போட்டியை வந்து வின் பண்ணுறதுக்கு பூட்டானோட ஃபைனலில் இது பண்ணாங்க. ஸோ பூட்டானே வெற்றி பெற்று இந்த எஸ்ஏஎஃப்எஃப் U17 அப்படிங்கிற இந்த போட்டியை யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா இந்தியா வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ பங்களாதேஷ், பூட்டான் இந்த 2 நாடுகளையும் ஜெயிச்சு எஸ்ஏஎஃப்எஃப் அண்டர் 17 ஃபுட்பால் போட்டியில் யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா, இந்தியா வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்து ஃபெராரி சார்லஸ் லெக்ராக். ஸோ சார்லஸ் லெக்ராக் அப்படிங்கிற ஒரு கார் பந்தய வீரர், ஃபெராரி பிராண்டோடைய கார் ஓட்டக்கூடிய சார்லஸ் லெக்ராக் அப்படிங்கிற இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான டைட்டில் வந்து பண்ணியிருக்காரு, யூஎஸ் கிராண்ட் பிக்ஸ். ஸோ யூஎஸ் கிராண்ட் பிக்ஸ் அப்படிங்கிற இந்த டைட்டில் என்ன டைட்டில், யூஎஸ் கிராண்ட் பிக்ஸ். ஸோ யூஎஸ் கிராண்ட் பிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கார் பந்தயத்தோட டைட்டில் வந்து யார் பண்ணியிருக்கா, ஃபெராரியோடைய சார்லஸ் லெக்ராக் அப்படிங்கிறவர் இந்த போட்டியில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஓகேவா. ஸோ அடுத்து ஐஎஸ்எஸ்எஃப் வேர்ல்டு கப் ஃபைனல். ஸோ ஐஎஸ்எஸ்எஃப் உடைய வேர்ல்டு கப் ஃபைனலில் இந்தியாவிற்கு மொத்தம் எத்தனை பதக்கங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கு மொத்தம் 4 பதக்கங்கள். ஸோ 2 வெள்ளி பதக்கமும் 2 வெண்கல பதக்கம். எந்த போட்டியில், ஐஎஸ்எஸ்எஃப் வேர்ல்டு கப் போட்டி, ஐஎஸ்எஸ்எஃப்
வேர்ல்டு கப் போட்டியில் இந்தியாவிற்கு மொத்தம் எத்தனை பதக்கம் கிடைச்சிருக்கு அப்படின்னா மொத்தம் 4 பதக்கம். இது வந்து ஷூட்டிங்கான ஒரு போட்டி. இந்தியா இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஃபெடரேஷன் நடத்தக்கூடிய ஒரு போட்டி தான் என்ன அப்படின்னா இந்த ஐஎஸ்எஸ்எஃப் வேர்ல்டு கப் அப்படிங்கிற இந்த போட்டி. ஸோ இதில் இந்தியாவிற்கு மொத்தம் 4 பதக்கங்கள் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 4 பதக்கங்களை யார் வந்து வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த வேர்ல்டு கப்பில் மொத்த பதக்கப்பட்டியல் இந்தியாவுடைய ரேங்கிங் வந்து 9. இந்தியா வந்து இந்த பதக்கப்பட்டியலில் 9வது இடத்துல வந்து இருந்திருக்காங்க. ஸோ வந்து சோனம் மஸ்கர் வந்து சில்வர் மெடல் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் விவான் கபூர், இவங்க 2 பேரும் சில்வர் மெடல் வந்து வாங்கியிருக்காங்க. யார்? விவான் கபூர் அப்படிங்கிற இவர் வந்து மென்ஸ் கேட்டகரியில் சில்வர் மெடலும், அதே மாதிரி சோனம் மாஸ்கி அப்படிங்கிறவங்க உமன்ஸ் கேட்டகரியில் சில்வர் மெடலும் வாங்கியிருக்காங்க. மொத்தம் 4 பதக்கங்களோட பதக்கப்பட்டியலில் இந்த ஷூட்டிங் வேர்ல்டு கப்பில் பதக்கப்பட்டியலில் இந்தியா வந்து 9வது இடத்துல முடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஷூட்டிங் வேர்ல்டு கப் போட்டி வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா இது நியூ டெல்லியில் நடந்துச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கேட்கலாம் ஐஎஸ்எஸ்எஃப் வேர்ல்டு கப் 2024 எந்த இடத்தில் நடைபெற்றதுன்னு கேட்கலாம். இது நியூ டெல்லியில், ஸோ இந்தியாவுடைய புது டெல்லியில் தான் வந்து இந்த போட்டி நடைபெற்றது. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அத்லீட் ஆஃப் த இயர். ஸோ இந்த ஷூட்டிங் வேர்ல்டு கப் நடந்துச்சு இல்லையா? ஸோ அதில் அத்லீட் ஆஃப் த இயர் அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்கு, ஸோ மென்ஸ் கேட்டகரியில் ஒருத்தவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உமன்ஸ் கேட்டகரியில் ஒருத்தவங்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மென்ஸ் கேட்டகரியை பொறுத்தவரை லியூ யுகுன், ஸோ சைனாவை சேர்ந்த லியூ யுகுன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர் ஆஃப் த இயர் மென்ஸ் கேட்டகரியிலையும், அடுத்து யாங் ஜீன் அப்படிங்கிற இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவங்களுக்கு வந்து சிறந்த வீராங்கனை அப்படிங்கிற விருது வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு? லியூ யுகுன் அப்படிங்கிற சைனாவை சேர்ந்தவருக்கு. ஸோ லியூ யுகுன் அப்படிங்கிற சைனாவை சேர்ந்தவருக்கு வந்து சிறந்த வீரர். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இது பிளேயர் ஆஃப் த இயர் மென்ஸ் கேட்டகரியில் பிளேயர் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அவார்டும், அடுத்து உமன்ஸ் கேட்டகரியில் யாங் ஜியின் இவங்க வந்து கொரியாவை சேர்ந்தவங்க. ஸோ இவங்களுக்கு ஃபீமேல் கேட்டகரியில் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை 2016 பார்த்தீங்க அப்படின்னா பிரேசிலில் ரியோ டி ஜெனீரோவில் ஒலிம்பிக் போட்டி நடந்துச்சு. ஸோ அந்த ஒலிம்பிக் போட்டியில் மெடல் வின் பண்ண தீபா கர்மாக்கர் வந்து அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஒலிம்பிக் ஜிம்னாஸ்டிக். ஓகேங்களா? இவங்க தான் வந்து இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஒலிம்பிக் ஜிம்னாஸ்ட். 2016 இவங்க வந்து மெடல் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர்ட் வந்து வராங்க. ஸோ ஆஃப்டர் 25 இயர்ஸ் லீவிங் பிஹைண்ட் லெஜசி ஆஃப் பைனிக் ஜிம்னாஸ்டிக் இந்தியா. ஸோ இவங்க மொத்தம் 25 ஆண்டுகள் இந்த ஜிம்னாஸ்டிக் கேரியரில் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இப்போ ஃபைனலாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜிம்னாஸ்டிக் போட்டியிலேருந்து ஓய்வு பெறாங்க. ஸோ இந்தியாவுடைய ஒன் அண்ட் ஒன்லி, இந்தியாவுடைய முதல் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெற்றி பெற்ற ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை யார் அப்படின்னா தீபா கர்மாக்கர் தான். ஸோ இதுக்கு முன்னாடி யாருமே வந்து என்ன பண்ணதில்லை, இதில் வந்து வெற்றி பெற்றது கிடையாது. ஒலிம்பிக்கில் வந்து பதக்கம் வெற்றி பெற்றது கிடையாது ஜிம்னாஸ்டிக்கில். ஸோ முதல்ல இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ஜிம்னாஸ்டிக்கில் பதக்கம் வந்து வெற்றி பெறாங்க. ஓகே, ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கொக்கோ விளையாட்டுக்கான உலகக்கோப்பை போட்டி வந்து 2025 நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ கொக்கோவுக்கான உலகக்கோப்பை போட்டி வந்து முதல் நடக்க போகுது. ஸோ இந்த முதல் கொக்கோ உலகக்கோப்பை போட்டியை யார் வந்து நடத்த போகிறா அப்படின்னா இந்தியா கொக்கோக்கான முதல் உலகக்கோப்பை போட்டி வந்து நடத்த போகிறாங்க. ஸோ இதில் உலகத்திலிருந்து ஒரு முக்கியமான 16 கொக்கோ அணிகள், 16 நாட்டை சேர்ந்த கொக்கோ அணிகள் வந்து பங்கேற்க போகிறாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்டோபர் மாதத்துக்கான முக்கியமான ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் டிஃபென்ஸ் மற்றும் அடுத்த முக்கியமான டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம். நன்றி.